வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. இன்னைக்கு மீண்டும் ஐனம்பாக்கத்தில் அமைந்துள்ள எட்டீஸ்வரன் கோயிலை சார்ந்த நம்ம சிவசித்தன் ஐயா சொன்ன மற்றொரு கதை என்னன்னா, முல்லா என்கிற ஒருவர் இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் தன் மனைவியுடன் படகுல பயணிக்கிறார். சிறிது நேரம் கழித்து பார்த்தா சரியான இடி மின்னலோட ஒரு புயல் காத்து அப்படி வருது. எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அலைகள் அப்படியே உருண்டு பெறலுது. படகு அப்படியே இங்கிக்கும் அங்கிக்கும் அப்படியே என்ன ஆகும்னே தெரியாத அளவுக்கு படகு போகுது. முல்லா மட்டும் வானத்தை பார்த்து அப்படியே ஒரு புன்னகையோட அதை ரசித்து கொண்டிருந்தார். பக்கத்துல இருந்த மனைவி அவரை பார்த்து, என்னங்க நீங்க இப்படி இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இப்படி பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களேன்னு. முல்லா மனைவியை திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணாரு, பக்கத்துல இருந்து ஒரு ஆயுதம் எடுத்து அவளை குத்துற மாதிரி ஒரு பாவனை பண்றாரு. அவ அசராம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கு முல்லா கேட்குறாரு, நான் உன்னை குத்த வந்தனே, நீ ஏன் பயப்படலன்னு கேட்டார். ஏங்க, எனக்கு உங்களை தெரியும், நீங்க சும்மா தான் பண்றீங்க, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதனால எனக்கு பயம் இல்லை. அதே மாதிரி தான்டா எனக்கு என் இறைவன் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் எனக்கு எப்போதும் எந்நேரமும் எக்காலமும் எனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க மாட்டான். இது அவனோட லீலை, கண்டிப்பா எது ஒன்றும் நடக்காதுன்னு எனக்குள்ளார ஆழமான உறுதியான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எனக்கு பயம் வரலன்னு சொல்லி முல்லா பொறுமையா அவங்க மனைவிக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்ம சிவசித்தன் ஐயா எனக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அதுதான் தாயி, உனக்குள்ளார இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை வந்தா எந்த ஒரு சூழல்லையும் நீ சொல்ல வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம். உனக்குள்ளார இருக்கிற அந்த இறைவன் அந்த நிலையை எதிர்கொள்ளும் சக்தி, ஆற்றல், எது உனக்கு தேவையோ அதை கொடுத்து அதை கண்டிப்பா கடக்க வைப்பான். அப்ப எதுக்கு தேவை பயம்? பயம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி தெளிவா புரிய வைத்தார். அதை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.